சுதாரித்து ஸ்லோ பண்ணிட்டோம்னா உசுரோட ஓடு போய் சேரலடா சாமி அப்படிங்கிற மாதிரி. ஸோ 120 போனீங்கன்னா இந்த கதை தான். என்னடா டிக்கி டிக்கிங்குது, டிக்கி கடையில் இருந்தால் டிக்கி டிக்கின்னு தான் இருக்கும். எரியாமல் போயிட்டு வரணும் அப்படின்னா ஒரு நல்ல சீட்டை வந்து வெளில வாங்கி போட்டுக்கிறது பெட்டராக இருக்கும். திண்ணையில் கிடந்தவனுக்கு திடுக்குன்னு ஒரு வாழ்வு வந்த மாதிரி இல்லை. எவ்வளோ கார் இருக்கே, நீ ஏன்டா பலினோ போன சொல்லி ஆகணும். ஏன்னா பர்சனலி ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். நசு நசுன்னு பேசி உங்கள் கழுத்தை இருக்காமல் ஸ்ட்ரைட்டாக விஷயத்துக்கு வந்துடுறேன். ஸோ இன்றைக்கி நான் என்ன உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன்னா என்னோடய பலினோட 4 month யூஸர் எக்ஸ்பீரியன்ஸ். அஸ் அ ஜென்ரல் ஆடியன்ஸாக எனக்கு இதில் என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கல அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஸோ டோரில் இருந்தே ஃபஸ்ட்டு போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னோடய கார் வந்துட்டு LXi பேஸ் வேரியண்ட்டு தான் நான் எடுத்தேன். ஸோ இருங்க கொஞ்சம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் லைட்டாக அமுத்தி விட்டு போங்க. ஓகே, அடுத்து இந்த டிரைவர் சீட்டை பற்றி நான் சொல்லி ஆகணும். ஏன்னா பர்சனலி ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். அதனால தான். ஸோ ஒரு பக்கத்தில் போகிறீங்க வரீங்கன்னா ஓகே பிரச்சனை இல்லை. ஸோ ஒரு லாங் ட்ராவல் போகிறீங்க வரீங்க அப்படின்னா அப்படி சொருவிட்டு உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப நேரமாக எப்படா இறங்கி ஓடலாம் போல் இருக்கும். ஸோ அந்த குஷன் வந்துட்டு சரியில்லை டிரைவர் சீட்டில். எல்லா சீட்லேயுமே அப்படி தான் இருக்குது. ஒரு மாதிரி சீட்டு வந்துட்டு குவாலிட்டி நல்லா இல்லை. உங்களுக்கு ஓகே, உங்களுக்கு குஷன் நல்லா வேணும் அப்படின்னா ஒரு லாங் ட்ராவல்லாம் போகணுன்னா எரியாமல் போயிட்டு வரணும் அப்படின்னா ஒரு நல்ல சீட்டு வந்து வெளில வாங்கி போட்டுக்கிறது பெட்டராக இருக்கும். ஸோ டோருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ரன்னிங்கில் விண்டோ வந்துட்டு ஏற்றாமல் இறக்காமல் இருக்கிறது லாக் பட்டனு. ஒரு டோர் வந்து லாக் அண்ட் அன்லாக்கு. அப்புறம் வந்துட்டு ஒரே ஒரு விண்டோ, இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க விண்டோ மட்டும் பவர் விண்டோ. ஸோ டிரைவருக்கு ஆட்டோமேட்டிக்காக ஏறும் இறங்கும். ஸோ அந்த இதுக்கு மீதி வந்து 3மே வந்துட்டு மேனுவல் விண்டோஸ் தான். ஸோ இவ்வளோ தான் டோரில் இருக்க விஷயம். இது வந்துட்டு டம்மியாக ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்பேஸ் மட்டும். ஸோ அது வந்துட்டு எக்ஸ்டர்னலாக உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்கள் ஃபிட்டிங்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே உள்ள வந்துட்டிங்கன்னா இன்டீரியர் லுக் இப்படி தான் இருக்கும். ஸோ பின்னாடி ஒரு 3 பேர், மொத்தம் ஒரு 5 பேர் போகலாம் கம்ஃபர்டபுளாக. ஸோ அங்கே ஆன் பண்ணி காட்டுறேன் நான் எவ்வளோ ஓட்டியிருக்கேன் அப்படின்னு. ஸோ பார்த்தீங்களா 5390 கிலோமீட்டர் இது வரையும் ஓட்டியிருக்கேன். ஸோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது பேஸ் வேரியண்ட்டுங்கிறதுனால ஸ்டேரிங்கில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், முழுக்குன்னு தான் இருக்கும். ஸோ பெருசாக எதுவுமே ஸ்டேரிங்ஸில் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் ஸ்டில் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ராலாக வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா ஏசி விண்டோ, ஏசிக்கானது நடுவில் 2, சைடில் 1. மேல் ஸ்டேரிங்கோட சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பட்டன் இருக்கும். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஃபாக் லேம்போடது. இது பார்த்தீங்கன்னா ஆட்டோ பவர் ஆன் ஆஃபு. ஸோ ஒரு சிக்னலில் போய் நிற்கிறோம் அப்படின்னா இது ஆனில் இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் நேரத்துக்கு ஆஃப் ஆகிக்கும். இன்ஜின் ஆஃப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெட்ரோல் சேவ் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து ஹெட் லேம்ப் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு வண்டி வந்துட்டு ஒரு ரெயினில் போகுது வருது அப்படின்னா கொஞ்சம் ஸ்டேபிளாக போகிறதுக்கு. அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா ஏசியோட கண்ட்ரோல் ஃபுல்லாக இந்த டிஸ்பிளேயில் கொடுத்துட்றாங்க. மேலே டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு 9 inch டிஸ்பிளே. ஸோ இந்த டிஸ்பிளே அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் போட்டிருப்பேன். ஸ்பீக்கர் வந்துட்டு ஒவ்வொரு டோருக்கும் ஒரு ஸ்பீக்கர், ஒரு 4 ஸ்பீக்கர் போட்டிருக்கேன். அந்த 4 ஸ்பீக்கருமே வந்துட்டு கம்பெனிலே போட்டது. அடுத்தது பார்த்திங்கன்னா சார்ஜிங் போர்ட்டு. ஸோ சார்ஜிங் போட்டு வந்துடும். இது ஒரு டம்மி. இந்த டம்மியை வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ராலாக வேணால் இது பண்ணிக்கலாம். ஸோ கியர் நாப்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக்கில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் கேட்கலாம் ஊரில் எவ்வளோ கார் இருக்கே, நீ ஏன்டா பலினோ போன அப்படின்னு. ஸோ அதுக்கு என்னோடய பதில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு விஷயந்தான், ஜிஎஸ்டி தான். ஸோ அப்போ நான் ஃபஸ்ட்டு செகண்ட் ஹேண்டில் தான் கார் தேடிகிட்டு இருந்தேன். அப்புறம் டக்குன்னு பார்த்தா ஜிஎஸ்டி குறைச்சதுனால, ஏன்னா செகண்ட் ஹேண்டோட ரேட்டே பார்த்தீங்கன்னா நான் அங்கிட்டு ஒரு 6 மாதம் கிட்ட ஒரு செகண்ட் ஹேண்டில் ஒரு கார் எடுக்கலாம். ஏன்னா முன்னாடி வந்துட்டு எல்லா காரும் ரேட்டு கூட. ஸோ கார் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்தப்போ 5 லட்சம் 6 லட்சம்பானுங்க. அது ரொம்ப ஓட்டி அடித்து ஒரு 1.5 லட்சம் கிலோமீட்டர்லாம் ஓடி இருக்கும். ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கார்லாம் வந்துட்டு அது ஃபுல் ரேட் அப்படியே சொல்லுவாங்க. ஒரு மினிமம் ஒரு 4லேருந்து 5 லட்சத்துக்கு மேலே போட்டிங்கன்னா மட்டும்தான் ஒரு நார்மலான கண்டிஷனில் ஒரு நல்ல கார் எடுக்க முடியும் செகண்ட் ஹேண்டில். ஸோ அது வந்து நம்ம பக்குண்டே இருக்கணும், ஏதாவது பிரச்சனை வருமா போகுமான்னு. ஏன்னா நம்ம கைப்பட இல்லை. ஸோ வேறு பேர் யூஸ் பண்ணது தானே என்ன தான் இருந்தாலும் அந்த ஒரு இது போயிட்டு இருந்துச்சு. பட் ஸ்டில் எனக்கு கரெக்டாக அந்த டைமில் ஜிஎஸ்டி குறைச்சதுனால போதுண்டா சாமி அப்படின்ட்டு அப்புறம் டக்குன்னு இதில் வந்துட்டேன். ஸோ இது நான் மெயினாக இது எடுத்தது காரணம் பட்ஜெட்டு தான். ஸோ பட்ஜெட்டு பார்த்தீங்கன்னா ஓகே எனக்கு வந்து ஃபேமிலிக்கு வேணும். ஸோ ஒரு நல்ல மைலேஜ் இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு மெயினாக நான் வச்சது. ப்ளஸ் ஒரு நல்ல ரிலையபிளான இன்ஜின் வேணும். ஸோ எனக்கு அப்போ பெருசாக எதுவுமே டீட்டெயில் தெரில. ஒரு கார் எடுக்கணும்னா என்ன பார்க்கணும், போகணும் வரணும் எதுவுமே தெரியாது. நானும் எல்லாம் ரிவ்யூ பார்த்தேன். ஸோ ரிவ்யூ பார்த்துட்டு இருக்கும்போது அப்புறம் தான் இன்ஜினில் வந்துட்டு ஒரு 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் இருக்குது, 3 ஸ்ட்ரோக் இன்ஜின் இருக்குது. அப்போ அதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்க்கலான்னு பார்த்தா, ஒரு வேலையை 3 பேர் செய்கிறதுக்கும் 4 பேர் செய்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குல்ல அதே வேலையை. ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல. ஸோ அதே தான் கான்செப்ட்டு இன்ஜினை பொறுத்த வரைக்கும்.
ஸோ 4 ஸ்ட்ரோக்குங்கிற போகும்போது உங்களுக்கு லாங் டேர்மில் இன்ஜின் நல்லாயிருக்கும். ஸோ இப்போயுமே பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்துட்டு மோஸ்ட்லி ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கானே எனக்கு தெரியாது. மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு உல்ட்ரா சவுண்டே இருக்காது, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இன்ஜின் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த காரில். ஸோ மற்றபடி ஓட்டுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குங்க, அதில் வந்துட்டு பிரச்சனை கிடையாது. கஸ்டமர் சர்வீஸை பொறுத்தவரைக்கும் நான் சொல்லி ஆகணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் நல்லா தான் இருக்குது, அதில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை. நீட்டாக வந்துட்டு போனீங்கன்னா ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து நல்லா தான் பண்ணுறாங்க, அதெல்லாம் நான் வந்து தப்பு சொல்ல மாட்டேன். ஆனால் வேறு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ். ஸோ இதில் தான் இந்த பிரச்சனையா இல்லை மற்ற பிராண்ட்ஸ்லேயும் அப்படி தான் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரில. சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ஓகேவாக தான் இருக்குது. அந்த ஃப்ரீ சர்வீஸ்னு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 சர்வீஸ் வந்து ஃப்ரீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அதில் என்ன ஃப்ரீன்னு பார்த்தீங்கன்னா பாடி வாஷ் பண்ணுறாங்க, மற்றபடி வந்துட்டு இந்த இன்ஜின் ஆயிலு, அப்புறம் பிரேக் ஆயிலு, அப்புறம் விண்ட்ஷீல்டு வாட்ரு, இதை வந்துட்டு ரீஃபில் தான் பண்ணுறாங்களே தவிர ஃபுல்லாக வந்துட்டு எதுவுமே மாற்ற மாட்டாங்க. இதுதான் வந்துட்டு ஃப்ரீ. ஸோ இதை தவிர லேபர் சார்ஜ் இல்லைன்னு சொல்கிறாங்க. அது என்ன கதைன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. சரி ஓகே, நான் வெளியில் போய் ஏதாவது பண்ணலாம், போகலாம் வரலாம், இல்லை ஒரு சிஸ்டம் போடலாம் அப்படின்னு பார்த்தா, இல்லை ஒரு நல்ல ஸ்பீக்கர் போடலாம் அப்படின்னு கேட்டாலுமே உள்ள வந்து ஒயரை பிரித்து அடிச்சிங்க, இல்லை அதனால் ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா நாங்கள் க்ளைம் பண்ண மாட்டோம், இன்சூரன்ஸில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி அது வேறு ஒரு பயமுறுத்துறாங்க. ஸோ அதெல்லாம் 5 வருஷத்துக்கு நம்ம எதுவும் பண்ண வேணாம், இருக்கிறது அப்படியே இருக்கட்டும்னு சொல்லி அப்படியே வச்சு ஓட்டிகிட்ருக்கோம். ஸோ நம்ம இந்த வண்டி பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக 2 சர்வீஸ் போயிருக்கு. ஃபஸ்ட்டு சர்வீஸ் 1000 கிலோமீட்ரு, 2வது சர்வீஸ் பார்த்திங்கன்னா 5000 கிலோமீட்ரு. ஸோ அடுத்து வந்துட்டு 3வது சர்வீஸ் போகணும், அதுக்கு வந்துட்டு 10,000 கிலோமீட்டரில் வர சொன்னாங்க. ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா ஒரு இன்ஜின் ஆயிலெலாம் வந்துட்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான், எல்லாமே மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ கேட்டால் அதாவது நம்ம ஏதாவது எக்ஸ்டர்னலாக போடுறது ஓகே, அது நம்மளோட விருப்பம். இந்த இன்ஜின் ஆயில் மாற்றுறதுலேருந்து மற்றது எல்லாமே வந்துட்டு நம்ம தான் காசு கொடுக்கணுமா, மாற்றி வந்து கொடுத்துருவாங்களாம், அதுக்கான காசு நம்ம தான் கொடுக்கணுமா. ஸோ பார்த்துங்க, அதுதான் ஃப்ரீ. ஸோ இப்போ செகண்ட் சர்வீஸில் என்ன பண்ணாங்க அப்படின்னா அதே கதை தான், ரிப்பீட்டட் தான். மறுபடியும் வந்து வாட்டர் வாஷ் பண்ணாங்க, அப்புறம் பிரேக் ஆயில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கா, நம்ம என்ன பெருசாக என்ன 5000 கிலோமீட்டரில் எவ்வளோ குறைய போகுது, கொஞ்சம் தான் குறைஞ்சிருக்கும். கொஞ்சம் அப்படியே ரீஃபில் பண்ணி விட்டு அடுத்து வந்துட்டு வீலை வந்துட்டு அலைன்மெண்ட் பண்ணாங்க. வீல் அலைன்மெண்ட் செக் பண்ணுறது, அப்புறம் 4 வீல் வந்து தேய்கிறதுக்காக மாற்றி போடுவாங்க வீலை. ஸோ முன்ன பின்ன மாற்றி போட்டு அதுக்கு அதாவது அட்லீஸ்ட் ஃப்ரீயாக கொடுப்பாங்கன்னு பார்த்தா அதுக்கும் காசு தான். அதுக்கும் வந்துட்டு 1000 ரூபா பில்லை போட்டு அமுச்சுட்ருக்காங்க. என்னடான்னு கேட்டால் இதுதான் வந்துட்டு ப்ரோட்டோக்கால் அப்படிங்கிறாங்க. ஸோ அது என்ன கதைன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாமல் குடோன்லேயே இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. உங்களோட ஃப்ரீ சர்வீஸு உடனே நீங்கள் வந்துட்டு ஃப்ரீ சர்வீஸ்னு யாராவது சொன்னாங்கன்னா ஆஹா ஓஹான்லாம் நினச்சிடாதீங்க. இவ்வளோ தான் ஃப்ரீ சர்வீஸு. வாட்ரு வாஷு அவ்வளோதான். ஸோ அந்த வாஷுமே சும்மா அப்படியே லைட்டாக அடிச்சு விட்டு அப்படியே கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் அதுக்கு தொடச்சினாலே ப்ராப்பராக துடைக்கலாம் வீட்டில் உட்காந்து பொறுமையாக. ஸோ இவ்வளோ தான் கதை. ஸோ வாங்க அடுத்து வந்துட்டு இன்ஜினை காட்டுறேன், அடுத்து அதில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி 4 ஸ்பீக்கர் போட்டிருக்கலாம், அந்த 4 ஸ்பீக்கரில் வந்துட்டு எந்த மாதிரி சவுண்டு வருதுன்னு பார்ப்போம். ஸோ சவுண்டை பார்த்தீங்கன்னா நீங்களே மிரண்டுருவீங்க, ஏன்னா 4 ஸ்பீக்கர் தான் இருக்குது, அதில் சில்லிங் இல்லை, ஒன்றுமே இல்லை. இருந்தாலும் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ஆடியோ குவாலிட்டியில் வந்துட்டு ஃப்ளாக்னு ஒரு இது இருக்கும். ஸோ ஃப்ளாக் குவாலிட்டி வந்துட்டு போட்டேன். ஸோ ஃப்ளாக் குவாலிட்டி டவுன்லோட் பண்ணால் கொஞ்சம் ஸ்டோரேஜ் வந்துட்டு பென்ட்ரைவில் கன்சியூம் பண்ணும், பட் ஸ்டில் உங்களுக்கு வந்துட்டு ஆடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஸோ ஒரு மல்டி ஸ்பீக்கரில் போட்டாலும் உங்களுக்கு கொஞ்சம் குவாலிட்டி நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு. ஸோ இப்போ ப்ளே பண்ணுறேன், கேளுங்க. குவாலிட்டி உங்களால் பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியலைனாலும் அட்லீஸ்ட் கேட்டிருப்பீங்க. ஸோ ஓகே தான், அந்த குவாலிட்டி வந்துட்டு நான் சாங் குவாலிட்டி கொஞ்சம் அதிகமாக ஏற்றி ஃப்ளாகில் போடுறதுனால கொஞ்சம் எனக்கு கேட்குறது நல்லாயிருக்கு. இல்லாட்டி யூடியூப்லலாம் ப்ளே பண்ணுறீங்கன்னா ரொம்ப ஒரு அந்த குவாலிட்டி வந்து மிஸ் ஆகும், ரொம்ப இறைச்சலாக இருக்கும். ஸோ அதுக்கு இது பெட்ரு. ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வர்றது நான் சொல்ல வர்றது என்னென்னா, ஸோ ஒரு மியூசிக் லவர் நீங்கள், எனக்கு நல்லா தும்முன்னு இருக்கணும் அப்படின்னா காரை வாங்கும் போதே டெலிவரிக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு நல்ல மியூசிக் சிஸ்டமாக வாங்கி போட்டுக்கோங்க. அதுவும் கம்பெனிலே போட்டுக்கோங்க, இல்லாட்டி வெளியில் போட்டிங்கன்னா அதுக்கு ஏதாவது குறை சொல்லுவாங்க. ஸோ அது கொஞ்சம் கிளைமில் வந்து இஷ்யூ ஆகும், அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த காரில் மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டி யூசேஜ் அப்படின்னா எனக்கு அட்லீஸ்ட் எனக்கு ஒரு 17-18 அந்த ரேஞ்சில் வந்துடுது. ஸோ ஹைவேலலாம் போகிறேன் அப்படின்னா ஒரு 20லேருந்து 21 அந்த ரேஞ்சு கிடைக்கிது. ஸோ மைலேஜை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீட் லிமிட் அப்படிங்கிறதப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீட் லிமிட்டு 80ல் போனீங்கன்னா ஒரு டிக்குன்னு வந்துட்டு ஒரு வார்னிங் மாதிரி ஒரு வார்னிங் சவுண்டு கேட்கும் டிக்குன்னு. அடுத்து வந்துட்டு 100ல் போகிறீங்க அப்படின்னா டிக்கின்னு 2 தாட்டி கேட்கும். அடுத்தது 120ல் போனீங்க அப்படின்னா அதுதான் மேக்ஸிமம். ஸோ ஆனால் அதுக்கு மேலேயும் கார் வந்துட்டு ரன் ஆகும், பட் ஸ்டில் அதுக்கு மேலே போனீங்கன்னா அந்த பீப் சவுண்டு வந்துட்டு கண்டினியூவாக அடிச்சுக்கிட்டு இருக்கும். ஸோ வார்னிங் பண்ணிகிட்டே இருக்கும்.
அதனால் கொஞ்சம் லிமிட்டில் போகிறது நமக்கு நல்லது. ஸோ 120 போனீங்கன்னா இந்த கதை தான். என்னடா டிக்கி டிக்கிங்குது, டிக்கி கடையில் இருந்தால் டிக்கி டிக்கின்னு தான் இருக்கும். அந்த மாதிரி டிக்கி டிக்கின்னு கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த டைமில் கொஞ்சம் சுதாரித்து ஸ்லோ பண்ணிட்டோம்னா உசுரோட ஓடு போய் சேரலடா சாமி அப்படிங்கிற மாதிரி சேஃப்டியாக வந்து சேர்ந்துடலாம். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே கீழே பட்டன் பார்த்தீங்கன்னா முன்னாடி பேனட் ஓப்பன் பண்ணுறதுக்கும் பெட்ரோல் கேப் ஓப்பன் பண்ணுறதுக்கும் இங்கேயே வந்துட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அது டிரைவர் சீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கும், அந்த ஸ்டீரிங் வீலுக்கு சைடில். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அங்கே நெக்ஸ்ட்டு போயிட்டு டிக்கியோட ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குதுன்னு காட்டுறேன். ஸோ டிக்கி ஸ்பேஸுன்னு வந்துட்டிங்க அப்படின்னா ஓகே, நல்லா தான் இருக்குது, இவ்வளோதான் ஸ்பேஸு. ஸோ மேலே வந்துட்டு இந்த பேட்லாம் வராது, இந்த பேடு சைடில் வரும். ஸோ அது வந்து அடுத்த மாடலில் கொடுப்பாங்க. இது வேணும்னா நம்ம எக்ஸ்டர்னலாக போட்டுக்கலாம். ஸோ டிக்கி ஸ்பேஸ் வரையும் ஓகே தான், ஒரு ஃபேமிலிக்கு நீட்டாக இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒன்றும் குறை இல்லை. ஸோ நான் எக்ஸ்டர்னலாக என்ன போட்டேன்னு பார்த்தீங்கன்னா பம்பர் போட்டிருக்கேன். ஸோ பம்பர் வந்துட்டு ஒரு 3000 ரூபாய்க்கு கோல்டு சன்னில் போட்டிருக்கேன். ஸோ ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக. அடுத்து வந்துட்டு பேனட் ஓப்பன் பண்ணி உள்ள இன்ஜின் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன். ஸோ கண்டிப்பாக பேஸ் வேரியண்ட்லாம் பொண்ணு இந்த மாதிரி வீல் கப் வாங்கி போட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் பார்க்க கொஞ்சமாக லுக்காக இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கார்லேயே மெயின் இன்ஜினு. ஸோ இன்ஜின் நான் சொன்ன மாதிரி இருக்குதா, 1 2 3 4 கோலாக இருக்கா, அதான் 4 ஸ்ட்ரோக் இன்ஜினு. ஸோ இன்ஜின் நல்லா ரிலையபிளாக இருக்குங்க. இன்ஜின் வந்து குறையே இல்லை நிஜமாகவே. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும், ஒரு சவுண்டுமே கேட்காது உள்ள. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு இன்ஜின் ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கே முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காரோட குவாலிட்டி பற்றி உங்கள்கிட்ட நான் சொல்லி ஆகணும். ஸோ இங்கே பாருங்கள், நான் என் விரலை வைக்கிறேன், விரலை வச்சு சும்மா அமுக்கும் போதே அமுங்கும். ஸோ சும்மா எல்லாம் தகர்ந்தான் இருக்குது. ஆனால் அதுவுமே நான் வந்து குறை சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வெயிட்லெஸ்ஸாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்து அந்த மைலேஜ் வர்றதுக்காக வந்துட்டு எல்லாமே வெயிட்லெஸ்ஸாக கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம், நான் இப்போ தான் வந்துட்டு புதுசாக காரு ஓட்ட கற்றுருக்கேன், இனிமேல் தான் கற்றுக்க போகிறேன், எனக்கு பெருசாக ஓட்ட தெரியாது அப்படின்னு இருக்கவங்க வந்துட்டு செகண்ட் ஹேண்டு போகலாமா இல்லை புதுசாக எடுக்கலாமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஸோ இந்த மாதிரி டைமில் நமக்கு தெரிஞ்சவங்க கூட இருக்கவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வந்துட்டு ஃபஸ்ட்டு செகண்ட் ஹேண்டில் போ, செகண்ட் ஹேண்டில் வாங்கி நீ ஓட்டி நல்லா ரஃப் அடி அடித்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் புதுசு போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களெல்லாம் கொஞ்சம் பேசாமல் இருக்க ஓரமாக உட்கார சொல்லிவிட்டு நீங்கள் தாராளமாக வந்துட்டு புது காரே போய் எடுங்க. ஏன்னா கார் வந்துட்டு ஈஸி தான். இப்போ என்னையுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்குமே 1000 பேர் இதே தான். ஏன்னா இவன் தான் என் செமத்தி அங்கேயும் அடி வாங்கியிருக்காங்கிற மாதிரி நான் தான் அடி வாங்கியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அவங்களெலாம் வந்துட்டு ஓரம் கட்டிட்டு தைரியமாக போயிட்டு புது கார் எடுங்க. புது கார் எடுத்துகிட்டு நீங்கள் வாட்டுக்கு நார்மலாக ஓட்டுங்க. ஒரு 4 நாள் வந்துட்டு பொறுமையாக அப்படியே குட்டி குட்டியாக மூவ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. 5ஆவது நாள் உங்களுக்கே வந்துட்டு கார் ஃபுல்லாக உங்கள் கண்ட்ரோலில் வந்துடும். ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ வந்துட்டு டக்குன்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் மாத கணக்காகவும் 2 மாதம் ஆகும் 5 மாதம் வரலையும் நான் ஓட்டி கற்றுக்குவேன் அப்படிலாம் கிடையாது. ஒரே வாரம் தாங்க நீட்டாக ப்ராப்பராக ஓட்டி கற்றுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் நம்ம தான் ஃபீல் பண்ணுவோம், ஆஹா மறுபடியும் அதை வேற போட்டு விற்றுக்கிட்டு அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு. அதனால் வந்துட்டு தைரியமாக புது கார் எடுங்க. கார் உங்கள் கண்ட்ரோலில் வந்துடும் 4 நாள்லேயே. நானே பார்த்தீங்கன்னா 4 நாள் அப்படியே லோக்கலில் ஓட்டிகிட்டே இருந்தேன். 5ஆவது நாள் அவ்வளோதான். இப்போல்லாம் ஓட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நானே ட்ரிப்பெல்லாம் போயிட்டு வந்தேன். நானே சிங்கிளாக ட்ரைவ் பண்ணி ஓட்டிகிட்டு போயிட்டு வந்தேன். ஃபேமிலியெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தேன். ஸோ அந்த மாதிரி ஸோ அதனால் தாராளமாக பயப்படாமல் புது காரே போயிருங்க. ஸோ அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன் என்ன கேட்டிங்கன்னா. ஸோ ஒரே ஒரு விஷயந்தான், இதை ஏன்டா நீ சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு ஓட்ட தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் போய் செகண்ட் ஹேண்டில் போய் விழுந்து மாட்டிக்காதீங்க. அதனால தான் சொல்ல வரேன். ஸோ தாராளமாக வந்துட்டு உங்களால் எடுக்க முடியும் அப்படின்னா தாராளமாக புது காரே போயிருங்க. அதுதான் பெஸ்ட்டு. இதுதான் என்னோடய மாரல் ஆஃப் த ஸ்டோரி. ஸோ இதை தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். இல்லை வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க, கண்டிப்பாக நான் பதில் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஸோ அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.